சில சுபாவங்கள் இருக்குது அவங்களுக்கு, பாவ சுபாவங்கள். गलत काम किया है சில தவறான காரியங்களை செய்திருக்கிறீங்களா? आप भी टाइम है இதுதான் ஒப்புக்கொடுங்கள். क्योंकि स्वर्ग का राज नकार है स्वर्ग जाने का நம்மளுக்கு அது जाना है स्वर्ग சொல்லுங்க. जाना है ना तो किसी को जाना नहीं நரகத்துக்கு बाहर निकला ஒரு தேவனுடைய और उसने काम को बताया விசுவாசத்தால் பரலோகத்துக்கு போவேன் என்று சுவிசேஷத்தை அறிவித்தார். घर पे लेके गए அவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாங்க. सब चिकट था எல்லாம் சாக்கடையா இருந்தது. उसका भी पी के அவர் வீட்டுக்காரர் குடிச்சு बस அப்படியே கடந்தாரு போதையில. 4 बच्चे भी थे. 4 பிள்ளைங்க இருந்தாங்க வீட்டுல. बोले इससे बड़ा नरक कौन सा है? அவர் சொன்னார், இதை விட பெரிய நரகம் என்ன? मेरे को स्वर्ग भी नहीं चाहिए எனக்கு नरक तो मेरे घर में है. அந்த தாய் சொன்னாங்க, எனக்கு சொர்க்கம் வேணாம், நரகத்துக்கு தான் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டாங்க. वो पास्टर बहुत दुखी हो गया. அந்த பாஸ்டர் ரொம்ப துக்கத்தோடு இருந்து वो वापस गया அவர் கடந்து விட்டார். परमेश्वर के पास बैठा ஆண்டவர் சமூகத்தில் அவர் உட்கார்ந்து அமர்ந்தார். प्रार्थना किया அவர் ஜெபித்தார். और परमेश्वर से बात की. ஆண்டவரோடு பேசினார். तू लोगों को जाकर बता நீ ஜனங்கள்ட்ட போய் சொல்லு, स्वर्ग के बारे में मत बता சொர்க்கத்தை குறித்து சொல்லாத, नरक के बारे में मत நரகத்தை குறித்து சொல்லாத, मेरे बेटे के बारे में बता. என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லு என்று சொன்னார். वो 5 रोटी 2 मछली को 7000 लोगों को खिलाता है. அஞ்சு அப்போ 2 மீன் 5000 ஜனங்களுக்கு அவர் கொடுத்தாரு, அது சொல்லு அப்படின்னாரு. 5 रोटी 2 मछली को 5 அப்போ 2 மீன் குறித்து சொல்லு சொன்னாரு. 7000 5000 लोगों को खिलाता है. 5000 7000 ஜனங்களுக்கு போஷித்ததை சொல்லு அப்படின்னாரு. 4 रोटी 7000 लोगों को खिलाता है. 5 அப்போ 5000 ஜனங்களுக்கு போஷித்த காரியங்களை சொல்லி சொன்னார். ये जाके बता. இவர் போய் சொன்னார். हालेलुया ஹalleluya. और वो पास्टर फिर गया. அந்த பாஸ்டர் திருப்பி போனார். 1 महीने के बाद. ஒரு மாசத்துக்கு அப்புறம் ओ अम्मा बोली तू फिर आया? அந்த அம்மா சொன்னாங்க, நீ திரும்ப வந்துட்டியா? वो बोला अम्मा அம்மா, मैं स्वर्ग के बारे में नहीं बता நான் பரலோகத்தை குறித்து சொல்ல வரல, नरक के बारे में நான் நரகத்தை குறித்து சொல்ல வரல. पर जो आदमी है ना அந்த மனுஷன் இருக்கிறான்ல, जो तेरे घर को तेरे जीवन को चेंज करेगा ना அந்த நபர் ஒருத்தர் இருக்கிறார், உங்க வாழ்க்கையை உங்க வீட்டையும் மாத்த போறார். उस यीशु के बारे में मैं அந்த நபர் இயேசு குறித்து நான் சொல்ல வந்திருக்கிறேன். बोले सच में मेरा घर चेंज करेगा? உண்மையாகவே என் வீட்டை மாத்துவார் அந்த நபர்? बोलेगा हाँ. ஆமா அப்படின்னு சொன்னார் அந்த பாஸ்டர். हालेलुया ஹalleluya. और अपने चर्च में लेके गया. அவர்